பாலியல் குற்றச்சாட்டுகளை யாரும் மறைக்க வேண்டாம் என்று பாஜகவை சேர்ந்த குஷ்பு ட்வீட் செய்திருக்கிறார். பாலியல் குற்றச்சாட்டுகள், புகார்களை யாரும் மறைக்க வேண்டியது இல்லை என்று அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் பாதிக்கப்பட்டவர்களை குற்றம் சாட்டக்கூடாது என்றும், பெண்கள் மட்டுமல்ல ஆண்களும் பாலியல் கொடுமைகளால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்றும் அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். அந்த அண்மைச் செய்திகளை பார்த்து வருகிறோம். திரைத்துறை மட்டுமல்ல, மற்ற எந்த துறையாக இருந்தாலும் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளிக்க முன்வர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். மலையாள திரையுலகம் பாலியல் குற்றச்சாட்டுகளால் அதிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் பாஜகவை சேர்ந்த குஷ்பு தற்பொழுது இதுபோன்றதொரு எக்ஸ் தள பதிவொன்றை விட்டிருக்கிறார். அதில் பாலியல் கொடுமைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு துணையாக இருக்க வேண்டியது நமது கடமை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். பாலியல் குற்றச்சாட்டுகள் மற்றும் புகார்களை யாரும் மறைக்க வேண்டியது இல்லை என்றும், பாதிக்கப்பட்டவர்களை குற்றம் சாட்டக்கூடாது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். பெண்கள் மட்டுமல்ல ஆண்களும் பாலியல் கொடுமைகளால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ், மலையாள திரையுலகில் தொடர்ந்து நடிகைகள் பாலியல் குற்றச்சாட்டுகளை வெளிக்கொண்டு வருகிறார்கள். இந்நிலையில் நடிகை குஷ்பு தனது எக்ஸ் பக்கத்தில் ஒரு பெரிய பதிவு ஒன்றை இட்டிருக்கிறார். என்னென்ன விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க? அதாவது கேரளாவில் இருக்கக்கூடிய நடிகைகள் இந்த விவகாரத்தை வெளியில் கொண்டு வந்ததற்கு முதலில் தனது நன்றியை தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஏமா கமிட்டி என்ற ஒரு கமிட்டி மூலமாக அந்த திரையுலகில் நடைபெறக்கூடிய பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் குறித்து பல்வேறு விஷயங்கள் வெளியே வந்திருக்கின்றன. நேற்று கூட அந்த மலையாள சினிமாவுடைய அசோசியேஷன், அந்த ஆர்டிஸ்ட் அசோசியேஷனுடைய தலைவராக இருக்கக்கூடிய மோகன்லால் உள்ளிட்டவரெல்லாம் கூட பதவியை ராஜினாமா செய்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது தனது ஆதரவை தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் குஷ்பு தன்னுடைய மகள்கள், 24 வயதுடைய ஒரு மகள், 21 வயதுடைய மகள் என 2 மகள்களிடம் இது குறித்து விவாதித்தாகவும் அவர்கள் கூட இந்த விஷயத்தில் கேட்டு மிகவும் அதிர்ச்சி அடைந்ததாகவும் தன்னுடைய குடும்பத்தில் நடைபெற்ற ஒரு சம்பவத்தை கூட சுட்டிக்காட்டியிருக்கிறார். இது போன்று பெண்களை விக்டிமாக பயன்படுத்தி சினிமா போன்ற துறைகளில் பலிகடா ஆக்கப்படுவது மிகவும் வேதனைக்குரியதாகவும் மிகவும் பெண் சமுதாயத்திற்கு அவமானங்களை ஏற்படுத்தி கொடுப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். பெண்கள் என்பவர் குறிப்பாக தாய்மை அடையக்கூடியவர்கள், அவர்களுக்கு இது போன்ற ஒரு வன்முறை என்பது மிகவும் கண்டிப்பான விஷயம் எனவும் இதை தடுக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். தனது ஆதரவு எப்போதும் அந்த கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு எப்போதும் தனக்கு இருக்கும் என்றும் தன்னுடைய சாலிடாரிட்டியை தெரிவித்துக் கொள்வதாகவும் தெரிவித்திருக்கிறார். இந்த சமயங்கள்ல பாத்தீங்கன்னா அவங்களுடைய குடும்பத்திற்கும் தன்னுடைய ஆறுதலாக இருப்பதாகவும், அதே போல நோ மீன்ஸ் நோ, எஸ் மீன்ஸ் எஸ் என்ற ஒரு வார்த்தையையும் அவர் சுட்டிக்காட்டி, your no is definitely a no, never adjust a compromise on your dignity and respectability ever என்று சொல்லி, I stand with you all women who have been through this என்று as a mother and as a woman என்று ஒரு தாயாகவும் ஒரு பெண்ணாகவும் இந்த ஆதரவை தருவதாக குஷ்பு தனது தெரிவித்திருக்கார். ஏற்கனவே குஷ்பு பாத்தீங்கன்னா தேசிய மகளிர் ஆணையத்துல உறுப்பினராக இருந்தது குறிப்பிடத்தக்கது. ஆனந்த்.